சென்னையில் வளர்ப்பு நாய்களால் கடித்து குதறப்பட்ட சிறுமியினுடைய மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ நிர்வாகத்தினரிடம் வழங்கியதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ராமச்சந்திரன்? ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அந்த நாய்களுடைய உரிமையாளர் புகழேந்தியிடம் 1 லட்சம் ரூபாய் பெறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி தரப்பில் 5 லட்சம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிகிறோம். முழு தகவல்களையும் பதிவு செய்யுங்க. வணக்கம் காயத்ரி. சிறுமியின் செலவிற்கு மருத்துவ செலவிற்காக 5 லட்சம் ரூபாய் முன்பணமாக சென்னை மாநகராட்சி வழங்கியுள்ளது. குறிப்பாக ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய 5 வயது சிறுமி சென்னை ஆயிரவிளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தலைப்பகுதியில் கிட்டத்தட்ட 15 அங்குலத்திற்கு காயம் ஏற்பட்டுள்ளது. முழுவதுமாக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதற்காக மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கான முழுவதுமான மருத்துவ செலவை சென்னை மாநகராட்சி ஏற்கும் என்று ஏற்கனவே சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று மருத்துவமனை நிர்வாகத்திடம் 5 லட்சம் ரூபாய் முன்பணமாக திரு ராதாகிருஷ்ணன் நேரடியாக வழங்கியுள்ளார். ஏற்கனவே அந்த நாயின் உரிமையாளர் திரு புகழேந்தியிடம் 1 லட்சம் ரூபாய் முன்பணமாக வாங்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 6 லட்சம் ரூபாய் தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.